ஒரு சிலையை வாங்கினேன். என்ன சிலப்பா வாங்கினேன்? ஒரு 7 இன்ச்சுக்குங்க சுகபிரம்ம மகர்ஷியோட சிலையை வாங்கி வைத்தேன். அரை மணி நேரத்திலே அங்கிருந்து பிளாக் செய்து விட்டார். என் வாழ்க்கை லாக் ஆகிவிட்டது. தெரியாம செஞ்சிட்டேன் குருவே, இதற்கான தீர்வை சொல்லுங்கள் என்றார். உடனே தான் நான் மேல்மருவத்தூருக்கும் சுகபிரம்மத்துக்கும் இருக்கும் ஒரு அரிய தொடர்பை சொன்னேன். நான் சொன்னதை மீறி உன்னை யார் பெரிய சிலை வைக்க சொன்னா அப்படின்னார். ஐயா, தெரியாம செஞ்சுட்டேன்யா, என் தப்ப மன்னிச்சிருங்கய்யா, எனக்கு தீர்வே இல்லையா? அந்த கண்ணீருடன் கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொன்ன ஒரே தீர்வு, இவ்வாறு நீ ஒரு தவறை இழைத்து விட்டால் மருவத்தூரிலே இருக்கக்கூடிய மகிமை பொருந்திய பராசக்தியை வேண்டி வணங்கி நீ ஒரு தவறுக்கு மன்னிப்பை கேட்டு விடுகிறாய். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட் கருணையினாலே நம்பிக்கை ஆன்மீகம் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் நடக்கட்டும். அவங்களுக்காக பேட்டி கொடுக்கணும்னு வந்துட்டு இருக்கேங்க. வர வழியில ஒரு தொலைபேசி அழைப்பு. குருநாதா, என்னை காப்பாத்து அப்படின்னு. என்னப்பா உன் பேர் என்ன? ஐயா, என் பெயர் தினா என்று பெயர். 1000 கனாவுடன் சுத்தி கொண்டிருந்தேன். நல்லதொரு வேலையும் கிடைத்தது. 2K கிட்ஸா தம்பி, வேலை கிடைச்சிருச்சா? ஆமாம் தெய்வமே, வேலை மட்டும் இல்லை, ஒரு காதலும் கிடைத்து விட்டது. ஸ்ரேயா ஸ்ரேயா. அது என்னையா பேரை இப்படி இழுத்து சொல்ற? காதலிக்கிறேன் குருவே, உங்களுக்கெல்லாம் புரியாது, நாங்கள் 2K கிட்ஸு, ஜென்ஜி என்றார். ஆமாம், இப்போது எதற்கு அழைத்திருக்கிறாய்? 2 பேருக்கும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா? லவ் பண்ணிட்டே இல்லை, பொருத்தெல்லாம் பார்க்காத, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இல்லை குருவே, காதல் பொசுங்கி விட்டது. என்னத்தினால பொசுங்கிச்சு? ஏதாவது வீட்டில் தகராறா? வீட்டில் இல்லை குருவே, ஒரு சிலையை வாங்கினேன். என்ன சிலப்பா வாங்கினேன்? ஒரு 7 இன்ச்சுக்குங்க சுகபிரம்ம மகர்ஷியோட சிலையை வாங்கி வைத்தேன். அரை மணி நேரத்திலே அங்கிருந்து பிளாக் செய்து விட்டார். என் வாழ்க்கை லாக் ஆகிவிட்டது என்று கவலையுடன் அந்த இளைஞன் சொன்னதும் முதலிலே கேட்டேன். ஏன்பா, சுகபிரம்ம மகர்ஷியை புகைப்படமாக வணங்கு, அல்லது சிறிய விக்கிரகமாக ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே வச்சிருக்க கூடாதுங்க. எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, வீட்டில் ஒரு சுகபிரம்ம மகர்ஷி விக்கிரகம் இருக்க வேண்டும் என்றால் 3 அங்குல அளவை தாண்டக்கூடாது. இதை இந்த பவானி ஆனந்த் மட்டும் சொல்லிங்க, சுக்கர் ஜீவநாடியிலே 100 வருடம் முன்பே சொல்லப்பட்ட கருத்து. ஆலயங்களில் மட்டும்தான் பெரிய அளவில் விக்கிரகங்கள் இருக்கலாம். காரணம், அதற்கு முறையாக 6 கால பூஜை நடைபெறும். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான பாகவதம் படிக்க வேண்டும். அதற்கு சில வழிமுறைகள் உண்டு. அதை ஆலயங்களில் மட்டும்தான் சாத்தியம். உங்களுக்கு ஒரு மிட்டாய் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 மிட்டாய் வேணும்னா அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்த்துக்கணும். சுக்கர் என்றாலே புகைப்படம் வைத்து கொள்ளுங்கள், அவர் பெயரை சொல்லுங்கள். சிறிய அளவிலான விக்கிரகங்கள் 3 அங்குலத்திற்கு அதிகமாக இல்லாமல் வீட்டிலே வைத்து கொள்ளலாம். அது போதும். அதை தாண்டி நீங்களா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு, குருவே எனக்கு பிரச்சனை வந்துடுச்சுன்னா எப்படி? அந்த தம்பி, தெரியாம செஞ்சிட்டேன் குருவே, இதற்கான தீர்வை சொல்லுங்கள் என்றார். உடனே தான் நான் மேல்மருவத்தூருக்கும் சுகபிரம்மத்துக்கும் இருக்கும் ஒரு அரிய தொடர்பை சொன்னேன். ஒரு 100 வருடங்கள் முன்னால் இந்த சுகபிரம்ம மகர்ஷியின் ஜீவநாடியை வாசித்தவரின் பெயர் ஜெயகாந்தி நாயுடு என்ற ஒரு பெரிய அருளாளர். அவர்தான் பாரம்பரியமாகவே இந்த சுக்கர் நாடியை வைத்திருப்பார். யாராவது வந்தால் தீர்வுகளை அருளுவார். ஒரு முறை அவரை பார்க்க ஒரு பெரிய மிராசுதாரர் வருகிறார். அந்த காலத்திலேயே பெரிய கோடீஸ்வரர். அந்த கோடீஸ்வரருக்கு இவரிடம் வந்ததும் பல நன்மைகள் ஏற்படுகிறது. ஏற்பட்டதுமே அவர் சொல்கிறார், ஐயா, நான் சுகரை வீட்டில் வச்சு வழிபடணும்னு நினைக்கிறேன். சிறியதாக ஒரு விக்கிரகத்தை வைத்துக்கொள், புகைப்படம் வேண்டுமானால் வரைந்து வைத்துக்கொள் என்று சொன்னார். அதே போல செய்ததும் அந்த மிராசுதாருக்கு செல்வம் பல மடங்காக பெருக துவங்கியது. ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா இன்னும் பெரிய லெவலில் ட்ரை பண்ணணும்னு தோணும். அவர்தான் முதலிலே பெரிய சைஸ் விக்கிரகத்தை வீட்டில் வச்சு வழிபட்டிருக்கிறார். வழிபட்ட காலத்திலே திடீரென்று ஒரு நாள் அவரது பெட்டியை பார்க்க போகிறார். தஞ்சாவூரில் டெல்டா பகுதியில் நடந்த உண்மை சம்பவம் இது.
அவருடைய சொத்து பத்திரத்தை எல்லாம் எலி கடிச்சு குதறியதை போல சிதறி கிடந்தது. ஆங்கிலேயர் காலத்து சொத்து பத்திரங்கள்லாம். கண்ணீர் விட்டு அழுகிறார். உடனே கடலூரிலே அப்பொழுது இருந்த ஜெயகாந்தி நாயுடுவை காணச் செல்கிறார். உடனே அவர் கேட்ட முதல் வார்த்தை, நான் சொன்னதை மீறி உன்னை யார் பெரிய சிலை வைக்க சொன்னா அப்படின்னார். ஐயா தெரியாம செஞ்சிட்டேன்யா, என் தப்ப மன்னிச்சிருங்கய்யா, எனக்கு தீர்வே இல்லையா. அந்த கண்ணீருடன் கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொன்ன ஒரே தீர்வு, இவ்வாறு நீ ஒரு தவறை இழைத்து விட்டால் மருவத்தூரிலே இருக்கக்கூடிய மகிமை பொருந்திய பராசக்தியை வேண்டி வணங்கி நீ ஒரு தவறுக்கு மன்னிப்பை கேட்டுவிடு. இது எதுக்காகனாங்க, சிலர் வீட்டில் பெரிய சிலை இருக்கு இல்லையா, உங்களுக்காக சொல்கிறேன். மருவத்தூர் மண்ணுக்கு என்ன மகிமை என்று சொன்னால், குமார் குருஜி அவர்களுக்கு ஜெயகாந்தி நாயுடு அவர்கள் அந்த சுகர் பிரம்ம மகரிஷியின் ஜீவநாடியின் அருளாற்றிய இடமே, வழங்கிய இடமே மேல்மருவத்தூர் தான். நிறையா பேருக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்திலே ஜெயகாந்தி நாயுடு அவர்கள் தவநிலையிலே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்குது, மாலை நேரத்தில் யார் வந்தாலும் இந்த ஜீவநாடியை திறக்காத, படிக்காத, இது பகலில் மட்டுமே படித்துக்கொள், பயன்படுத்திக்கொள் இந்த ஆற்றலை என்று. ஒரு 8 மணிக்கு மேலே இரவு நேரத்திலே ஒருவர் தவறான இவரை தொல்லை செய்யணுன்ற ஒரு பரீட்சித்து பார்க்கும் நோக்கத்தில் வந்துடுறாரு. அது ஐயாவுக்கு தெரியல. தெரியாமல் போன உடனே என்ன செய்தார், அந்த உத்தரவை மீறி 8 மணிக்கு ஜீவநாடியை திறந்து விடுகிறார். திறந்த உடனே ஒரு பேரொளி அவர் கண்களிலே பட்டு விடுகிறது. ஐயா சுகப்பிரமே, நான் இதை தெரியாமல் செய்து விட்டேன், எனக்கான தீர்வு எங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், உனக்கான தீர்வு ஆதிபராசக்தி தான். காரணம் என்ன தெரியுங்களா, மேல்மருவத்தூரை நாம் சுற்றி வலம் வருகிறோமே, அங்கே அரூபமாக இன்றும் சுகப்பிரம்ம மகரிஷி பராசக்தியை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவரும் குமார் குருஜி அவர்களும் வாகனத்திலே வருகிறார்கள். அந்த வாகனம் மேல்மருவத்தூரிலே அந்த வேப்பமரம் வெளியில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, தானாக நிற்குது. உள்ளே போகிறாங்க, அம்மாவை தரிசனம் செய்கிறார்கள். அந்த சந்நிதிக்கு பின்புறம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் தனது ஆற்றலை குமார் குருஜிக்கு வழங்குகிறார். எனவே சக்தியை வணங்கித்தான் சுகரே அருள் பெற்றார் என்பது ஒரு பெரிய மெய்யான உண்மை. அதேபோல் சிலர் வீட்டிலே இப்பொழுதெல்லாம் பெரிய அளவில் சுகபிரம்ம விக்கிரகத்தை வச்சுட்டீங்க, பிறகு பிரச்சனைகள் வர துவங்கியது என்று சொன்னால், நான் வைக்காதீங்கன்னு முன்னாடியே சொல்கிறேன், ஏற்கனவே செஞ்சுட்டோம், இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டால், தீர்வு எனக்கு முழுமையாக இதிலே சுகர் நாடியிலே கிடையாது, பராசக்தி கிட்ட தெரியாமல் செஞ்சுட்டேன்னு மனசில் வேண்டிக்கோங்க. முக்கியமாக சொல்வது, 3 அங்குலம் மீறி சுகபிரம்ம மகரிஷியின் சிலை விக்கிரகம் வேண்டாம், புகைப்படங்கள் போதும். இது 2 செய்தால்தான் நற்பலன் ஏற்படும். அதை மீறி நீங்கள் பெரிதாக விக்கிரகம் வைத்து விட்டால் தினசரி 6 கால பூஜை என்பது உங்களால் செய்ய இயலுமா என்று பார்த்து கொள்ளுங்கள். தினமும் பாகவதம் படிக்க முடியுமா என்று பார்த்து கொள்ளுங்கள். அவருக்குரிய துளசியை சாற்றி முழுமையான வழிபாடுகளை செய்ய இயலுமா என்று யோசித்து கொள்ளுங்கள். ஒரு சக்தியை ஒரு பெரிய அளவில் இறக்கும் பொழுது அதற்கான பூஜைகளை செய்யாமல் விட்டாலும் எதிர்மறை விளைவுகளை தரும் வாய்ப்புகள் உண்டு என்பதே உண்மை. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, 30-35 வருஷமாக வெவ்வேறு தளங்களில் சுகபிரம்மத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறவனே நான் தான். நாளைக்கு நீங்கள் என்ன கேட்டுறக்கூடாது, ஐயா நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருப்போம். புரியுதுங்களா? மில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் இருக்கீங்க எனக்கு. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸும் யாரை கேட்பீங்க, ஐயா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்க மாட்டோமே, சின்னதாக ஒரு விக்கிரகத்தோடு நிறுத்தியிருப்போம், இல்லாட்டி புகைப்படத்தை வைத்திருப்போன்ட்டு. சில தேவதைகளை பற்றி நான் பேசும் பொழுது ஒரு அளவிற்குத்தான் அவற்றுடைய எனர்ஜியை ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு குழால தண்ணி வருதா, குடிச்சிங்களா, தாகம் தீர்ந்ததா, அதோடு நிறுத்திடணும். அந்த அருவியையே கொண்டு வரணும்னு நினச்சா அதற்கான வழிமுறைகளை தாங்கும் தவசக்தி உங்களுடன் இல்லதா என்று ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து கொள்ளுங்கள். ஆமாங்க, அதுக்குள்ளே கதைக்கு வந்துடுவோம். நம்மால் என்ன ஆனார், தினா சொன்னதும் நல்லதை புரிந்து கொண்டார். அந்த விக்கிரகத்தை ஒரு ஆலயத்திலே தந்து விட்டார். மீண்டும் மேல்மருவத்தூர் செல்கிறார். அங்கே சென்று நான் சொன்னதைப் போல அம்மாவை வலம் வந்து அங்கே ஒரு 1/2 மணி நேரம் தவம் இருந்து
அவரது பிரச்சனைகள் மெல்ல தீர துவங்கி இருக்கிறது. கவலைப்படாதீங்க. இன்னொரு 2 ப்ரோகிராம் பிறகு தினாவும் ஸ்ரேயாவும் மீண்டும் சேர்ந்தனர், திருமணம் நடந்ததுன்னு ஒரு நற்செய்தியை கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்துரும். ஆனா, முதல்ல எதுக்கு பிரச்சனையை தேடணும்? சில பொருட்களை வாங்கும் முன், நம் வீட்டில் வைக்கும் முன், ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒரு நிகழ்வுக்கும் ஒரு அதிர்வு உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது சில சமயம் நேர்மறையாகவும் இருக்கும், சில சமயம் எதிர்மறையாகவும் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, மந்திரங்கள் என்பது ரொம்ப சேஃப். அது நான் சொல்ற இந்த எளிமையான மந்திரங்கள். ஓம் நமோ சுகதேவாய நமக. இதெல்லாம் சொல்லும் பொழுது நேர்மறை ஆற்றல்கள் மட்டுமே வரும். யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எல்லா நாட்களிலும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த நாமங்களை எல்லாரும் சொல்லிக்கலாங்க. வீட்டில் ஃபோட்டோ வச்சுக்கலாம். படங்கள் என்பது சேஃப். சிறிய அளவில் விக்கிரகங்கள் போதும். அதுவே சிலர் வீட்டு சாமி ரூமுக்கு போனீங்கன்னா எல்லா படத்தையும் மாட்டிடுவாங்க ஊரில் இருக்கிறதுலாம். அப்போ என்ன ஆகும்? ஒரு சாமி படத்துக்கு மேலே இன்னொரு சாமி படத்தோட கால் வந்துடும். அதுவும் தேவையில்லாதது. அளவாக 3-4 ஃபோட்டோஸ் இருக்கலாம், ஏதோ 2-3 விக்கிரகங்கள் இருக்கலாம். மற்றதெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. செல்ஃபோனில் இறைவனை வழிபட்டு கொள்ளுங்கள். இப்போ நானே வெளியூர் கோயில்னெல்லாம் சுற்றிட்டு இருக்கேன். எல்லா சாமி படத்தையும் தூக்கிட்டு போக முடியுங்களா? செல்ஃபோனில் போட்டு 2 நிமிஷம் மனசில் நினச்சிட்டு அடுத்த வேலையை போக்க போயிடுவேன். கலியுகத்திலே எது இயலுமோ, எது சாத்தியமோ அதை மட்டுமே செய்யுங்கள். அதை மீறி நீங்களாக உங்களை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சிவ சிவா. நன்றி.